ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சின்ன சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாட்டி தனாவுக்கும் மாயாவுக்கும் முளைப்பாரியை அவங்க தலையில் வச்சு கொடுக்கறதுக்காக அவங்க எடுக்கிறாங்க. அப்போ மாயாவுக்கு தலையில் அந்த முளைப்பாரியை வைக்கவும் மாயா அதை எடுத்துகிட்டு போகிறதுக்காக கிளம்புறாங்க. அதே மாதிரிக்கு தனாவுக்கு கொடுக்கும்போது தனா கீழே போட்டுருந்தாங்க. இதை பார்த்ததுமே தனா அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. எல்லாமே என்னுடைய நேரம் தான், எனக்கு நேரமே சரியில்லை, எல்லாம் அபசகுணமாக நடக்குது, எனக்கு வாழ்க்கையே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தனா அழுதுகிட்டு ரூமுக்குள்ளே போயிட்டு அவங்க கதவை சத்திக்கிட்டு தாங்க. அப்போ கதிர் பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க, பாட்டி நீங்கள் சொல்லுங்கள், இந்த முளைப்பாரி எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ மணி சொல்கிறாங்க, அதெல்லாம் கிடைக்காதுடா, அதெல்லாம் ஒரு வாரமாக நம்ம அது அந்த பயிரெல்லாம் போட்டு அதுக்கப்புறமா தான் அது செடியாக வளரும், அதெல்லாம் ரெடி பண்ணணும்னா உடனேலாம் செய்ய முடியாது, அது இல்லாமல் அது விலைக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கவும் அப்போ பாட்டி சொல்கிறாங்க, இல்லை மணி, கோயிலுக்கு பக்கத்தில் கொடுப்பாங்க, நீ எதுக்கும் போய் பாரு அப்படின்னு சொல்லும் போது உடனே கதிர் அங்கே போகிறாங்க. அவங்க சொன்ன மாதிரிக்கு அந்த முளைப்பாரி அவங்க கிடைச்சிருது. அதை கிடைச்சிட்டு அவங்க வாங்கிட்டு அவசரமாக வந்துட்டுருக்குறாங்க. எங்கே பார்த்தோம்னா பாட்டி பாட்டியும் மாயாவும் தனத்தை சமாதானப்படுத்துகிறாங்க. தனா அங்கே வா, உனக்காக கதிர் முளைப்பாரி வாங்குறதுக்காக போயிருக்கிறான் பாரு, கொஞ்ச நேரத்தில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கோயிலுக்கு கொண்டுட்டு போகிறதுக்காக முளைப்பாரி எடுத்துகிட்டு ஊர்வலமாக வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ மணி பாட்டிகிட்ட சொல்கிறாங்க, அம்மா அம்மா முளைப்பாரிலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்கம்மா கோயிலுக்கு போகிறதுக்காக, நேரம் வேற ஆகிப்போச்சுது, இந்த கதிர் வேற காணலை, கிடைச்சதோ கிடைக்கலையோ அது வேற ஒன்றும் புரிய மாட்டுக்கு அப்படிங்கவும் உடனே சீனு சொல்கிறாங்க, அதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்காது, அதுதான் நீ சொன்னீங்களாப்பா ஒரு வாரம் ஆகும்னு, அப்படி இருக்கும்போது முளைப்பாரிலாம் விற்க மாட்டாங்கன்னு வேற நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்களா, அதனால கண்டிப்பாக கிடைக்காது பாருங்களேன் அப்படிங்கவும் உடனே பாட்டியும் மாயாவும் சீனோ போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏற்கனவே தானா அங்கே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறா, இதில் நீ வேற இந்த மாதிரிக்கு பேசிட்டு இருக்கிறியா, பேசாமல் உன் வாயை வச்சுட்டு பேசாமல் இருக்க மாட்டியா அப்படின்னு மாயாவும் பாட்டியும் சீனோ போட்டு திட்டவும் அப்போ சீனு சொல்கிறாங்க, ஆமாம் எதுக்கு எடுத்தாலும் என்னையே திட்டுங்க, எல்லாம் அந்த இருக்கா பாரு மாயா, உன்னால தான் வந்தது, உன்னால தான் தனத்தோட வாழ்க்கையில் எல்லாமே கெட்டதாக நடந்துகிட்டு இருக்குது, இது எல்லாத்துக்கான நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை போட்டு திட்டவும் உடனே பாட்டியும் மணியும் சீனுகிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு சீனு, பேசாமல் நீ இருக்க மாட்டியே என்ன, மாயா எதில் செய்தாலும் ஏதாவது ஒரு காரணம் இல்லாமல் செய்ய மாட்டான்னு ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும், அதுக்கப்புறம் நீ எதுக்காக அவளை போட்டு திட்டிகிட்டு இருக்கிற, இப்போ நடக்கக்கூடிய வேலையை பாரு, தனா உட்காந்து அழுதுட்டு இருக்கிற, அவளை சமாதானப்படுத்துறதுக்கு இல்லாமல் நீ என்னென்னா இந்த மாதிரிக்கு சொல்லிட்டு இருக்கிறியா, போ கதிர் வாரானா போய் பாரு அப்படின்னு மணி சீனுக்கிட்ட சொல்லவும் அப்போ சீனு சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் வாங்கிட்டு வர மாட்டான், எப்படியும் கரைக்கு போகிறது கிடையாது, நீங்கள் எதுக்காக இந்த மாதிரிக்கு பதட்டம் அடைஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் தனா அப்போ கூடுதலாக அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாரு தனா, இவன் சொல்கிறான்னு சொல்லிட்டு நீ அழுதுகிட்டு இருக்காத, கண்டிப்பா கதிரை பாரு, அவன் முளைப்பாரியோட தான் வருவான் அப்படிங்கவும் அப்ப தனா சொல்றாங்க, இல்ல எனக்கு கண்டிப்பா அது கிடைக்காது, அப்படி கிடைக்கணும்னு நினைச்சிருந்தா அதுதான் அது கீழே விழுந்திருக்கவே செய்யாதுல்ல, எனக்கு நேரமே சரியில்லை, என்னுடைய வாழ்க்கையே போச்சு, இதனாலதான் நாங்க வரமாட்டேன்னு எவ்வளவோ சொன்னேன், ஆனா அம்மா தான் கட்டாயப்படுத்தி என்னை அனுப்பி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு தனா அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அப்ப மாயா சொல்றாங்க பாட்டிட்ட, பாட்டி நான் வேணா இந்த முளைப்பாரியோன்னா அவட்ட கொடுக்குறேன் பாட்டி அப்படிங்கும் போது அப்ப பாட்டி சொல்றாங்க, அப்படிலாம் கொடுக்க கூடாதுமா, உன் தலையில வச்ச முளைப்பாரியை நேரா நீ கோயிலுக்கிட்ட கற்பனசாமி காலடியில தான் கொண்டு வைக்கணுமே தவிர இப்படிலாம் மாத்திலாம் கொடுக்க கூடாது, அப்புறம் அது சாமி குத்தமா ஆயிருமாயா அப்படிங்கவும் உடனே மாயாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இங்க பார்த்தோம்னா கதிர் பைக்ல கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க, ஒருத்தங்கிட்ட லிஃப்ட் கேட்டு கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்தது கார்த்தி தான் காட்டுறாங்க. கார்த்தி அவங்க சீனோட போட்டோ காட்டுறாங்க ரவுடிகள்கிட்ட எல்லாம், இந்த சீனு இருக்கிறான் பாரு, இவனை நல்லா பார்த்துக்கிட்டீங்களா, இவனை உயிரோட விட்டுறக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே அவங்களும் பணத்துக்கு ஆசைப்பட்டு நீங்கள் தான் எங்கிட்ட ஒப்படைச்சிட்டிங்களா, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நாங்கள் பார்த்துக்கிட்டுதோம் அப்படின்னு சொல்கிறாங்க, நல்லா ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டிங்களா இவன் தான் அப்படின்னு சொல்லிடுவோம். உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கதிர் வாரானா இல்லையான்னு சொல்லிக்கிட்டு மணி வாசலே பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஊர்கோலமாக எல்லாருமே கொண்டுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக பார்த்தோம்னா சரியான நேரத்துக்கு கதிர் முளைப்பாரியோட வந்துருந்தாங்க. இதை பார்த்ததுமே மணி சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. கதிர் கிடைச்சிட்டா அப்படிங்கும்போது ஆமாம் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ பாட்டியை கூப்பிடுறாங்க, அம்மா முளைப்பாரி கிடைச்சிருச்சுமா அப்படிங்கவும் உடனே பாட்டி சொல்கிறாங்க, பாத்தியா தானோ நீ இவ்வளோ நேரம் அழுதுகிட்டு இருந்திய, நான் தான் சொன்னோம்ல எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு சொன்னோம்ல, உனக்கு இடந்து கெட்ட நேரம் எல்லாமே முடிஞ்சு போச்சுதுமா, இதுக்கு மேலே உனக்கு எல்லாமே நல்ல நேரம் தான், கற்பனை சாமி உனக்கு துணையாக தான் இருப்பார், நீ இங்கேருந்து போகிறதுக்குள்ளேயும் பாரு நல்ல சந்தோஷமான ஒரு வாழ்க்கை தான் உனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லவும் உடனே மாயாவும் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. நல்ல வேலையா பாட்டி கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லும் போது கதிர் கிடைச்சிருதாடா அப்படின்னு சொல்லும் போது உடனே கதிரும் சொல்கிறாங்க, ஆமாம் மாயா
கிடச்சிட்டு அப்படின்னு சொல்கிறவும் உடனே டைம் ஆகி போச்சுது, சரி வாங்க சீக்கிரமா அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து சீனு வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து மணி வந்து சொல்கிறாங்க, பாத்தியாடா இவ்வளோ நேரம் நீ தனா வந்து வெறுப்பேற்றிட்டு இருந்தியே, இப்போ பாத்தியா கதிர் வந்து வாங்கிட்டு வந்துட்டான். இதுதான் வந்து தனா மேலே அவன் வச்சிருக்கிற பாசம் உனக்கு தான் இருக்குதா, உனக்கு இப்போ வர வர மாயா மேலே பாசமே இல்லாமல் போச்சுது அப்படிங்கும்போது உடனே சீனு வந்து மறைச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பாட்டி வந்து இந்தா தனா இந்த முளைப்பாரியை தலையில் வைக்கிறேன், இப்போ பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு தனாவோட தலையில் அந்த முளைப்பாரியை வச்சு விடவும் தனாவும் மாயாவும் சந்தோஷத்தோட பார்த்தோம்னா அந்த முளைப்பாரியை எடுத்துட்டு அவங்க கோயிலுக்கு போகிறதுக்காக எல்லாரும் வந்து குடும்பத்தோடு சேர்ந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. இங்கே வந்து கற்பனசாமியை சுடலமுத்து வந்து அவங்க சாமியாட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி அனுப்பின அந்த ரவுடிங்க வந்து அவங்க சீனுவை நோக்கி வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ சீனு வந்து ஒரு இடத்துல நின்று இருக்கும்போது சீனுவோட தலையில் ஓங்கி ஒரு கட்டையால அடிக்கவும் சீனு வந்து அப்படியே கீழே விழுந்துருந்தாங்க. இந்த மாதிரி தான் அந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து என்னென்னு சொல்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்.